அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பிஷ் ரஹலி சதுரி வ யஸ்ஸர்லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹ் தாலா குர்ஆன்ல நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உற்ற துணைகளாவார்கள். அவர்கள் ஒருவர் மற்றவரை நன்மை செய்யும்படி தூண்டியும் பாவம் செய்யாது தடுத்தும் தொழுகையை கடைபிடித்தும் ஜக்காத்தும் கொடுத்து வருவார்கள். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். இத்தகையவர்களுக்கு அதி சீக்கிரத்தில் அல்லாஹ் அருள் புரிவானாக. நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் நாணமுடையவனாகவும் இருக்கின்றான் என்று அத்தௌபாவுல 9வது அத்தியாயம் 71வது வசனத்துல கூறியிருக்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனைவருடைய துன்பங்களையும் அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியவன். மிக பெரிய வள்ளலாகிய அல்லாஹ் தன் சார்பாக உலகில் ஏழை எளியோரின் துயர் துடைக்கும் வள்ளல் பெருமக்களுக்கு பெரும் வெகுமதியை ஈருலகிலும் வழங்குவதாக வாக்களித்துள்ளான். பிறரோட துன்பங்கள்ல பங்கு பெறுவதும் பிறர் தேவைகளை நிறைவேற்ற இயன்றவரை உதவுவதும் முஸ்லிம்களுடைய அடிப்படை பண்புகளாகும். இன்று இந்த துவாவை ஓதி இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஹஜ்ஜு மற்றும் உம்ராவுக்கான வீடியோவை பார்க்கலாம். நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக முழுமையாக்குங்கள் என்று அல்லாஹ் தாலா 2வது அத்தியாயம் 196வது வசனத்துல குறிப்பிடுறார். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஹஜ்ஜு தொடர்பா நம்ம அறிஞ்சுக்க வேண்டிய முக்கிய கருத்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹஜ்ஜு அப்படின்றது அரபு மொழியில ஹஜ்ஜு என்கிறது நாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாமா? மார்க்கத்துல ஹஜ்ஜு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முறைப்படி குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அல்லாஹ்வை வணங்குகின்றேன் என்ற எண்ணத்தில் சில காரியங்களை சில கிரியைகளை நிறைவேற்றுவதாகும். ஹஜ்ஜுடைய சட்டம் மற்றும் அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹஜ்ஜு இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு தூண். அது மிக கட்டாயமான கடமைகள்ல ஒன்றாகும். அல்லாஹ்வுக்காக அந்த இல்லத்தை ஹஜ்ஜு செய்வது அதன் பக்கம் பாதையால் சக்தி பெற்ற மக்கள் மீது கடமையாகும். எவர் நிராகரிக்கிறாரோ நிச்சயமாக அல்லாஹு தாலா அகிலத்தார்களை விட்டு தேவையற்றவன் அல்லாஹு தாலா தன்னுடைய அருள்மறையான திருக்குரான்ல கூறியிருக்கான். நம்ம யாருக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையாக்கணும் அப்படின்னா அல்லாஹுவுக்காக முழுமையாக்கணும். அல்லாஹ் தன்னுடைய வாக்கா இதை சொல்லியிருக்கான். ரசூல்லாவும் கண்டிப்பா இதை நம்மளுக்கு வலியுறுத்தி இருக்காங்க. ஹஜ்ஜு செல்றதுக்கு யாருக்கு வசதியும் சக்தியும் இருக்கோ அவங்க தன்னுடைய வாழ்நாள்ல கண்டிப்பா ஒரு முறையாவது ஹஜ்ஜு செய்யணும். அது அவங்க மீது ஃபர்ல் ஆகும், கட்டாய கடமையாகும். வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு அவங்களோட நிலைமைய அல்லாஹ் முழுவதுமாக அறிந்தவன். வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக ஹஜ்ஜு செய்வது கட்டாய கடமையாகும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுறாங்க அப்படின்னா, முதல் உம்ராவிலிருந்து 2வது உம்ரா வரை உள்ள பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. நன்மையான ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்திருப்போம். அல்லாஹ் தாலா இணை வைக்கிறத தவிர மற்ற எல்லா பாவங்களையுமே நான் மன்னிச்சுடுறேன் அப்படின்னு வாக்குறுதி தர்றான். ஆனா தொண்டைக்குழி மரணம் தொண்டைக்குழி அடையும் போது செய்யப்படுகின்ற பாவ மன்னிப்பு அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். ஆனா நம்ம நல்ல முறையில இருக்கும் போது அல்லாஹ் தாலா விட்டு நம்ம பாவ மன்னிப்பு கேட்டா அவன் எல்லாத்தையுமே மன்னிக்க கூடியதாகவே இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். உம்ராவுக்குள்ள சிறப்பு ஒரு உம்ரால இருந்து 2வது உம்ரா வரைக்கும் உள்ள பாவங்கள் அல்லாஹ் தாலா எல்லாத்தையுமே மன்னிச்சுடுறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான். அதே மாதிரி நன்மையான ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேற எந்த விதமான கூலியும் இல்லை அப்படின்றத சொல்றான். அபூ ஹுரைரா என்ன அறிவிக்கிறாங்க, ரசூல்லா கூறியதாக, யார் ஹஜ்ஜு செய்து அதில் ஆபாசமாக பேசவில்லையோ பாவம் செய்யவில்லையோ அவர் அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்த நாளில் இருந்ததை போன்று பாவமற்றவராக தன்னுடைய இல்லம் திரும்புவார் அப்படின்றத ரசூல்லா சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில ஒரு முறையாவது ஹஜ்ஜு செய்யணுமா, அது கட்டாய கடமையா அப்படின்னு பார்த்தோம்னா, ஹஜ்ஜு வாழ்க்கையில ஒரு முறைதான் கடமை. ஒரு முறைக்கு மேல ஹஜ்ஜு செய்வதுன்றது கடமையே கிடையாது. ஒரு முறைக்கு மேல ஹஜ்ஜு செய்யறது நஃபில். ஓகேவா? நஃபில் உபரியாக தான் அது கருதப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பிரசங்கம் நடத்தியிருக்காங்க. அப்போ என்ன கூறுறாங்க அப்படின்னா, மக்களே, ஹஜ்ஜு செய்வதை அல்லாஹ் உங்கள் மீது கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கின்றான். ஆகவே நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள் அப்படின்னு கூறுறாங்க. அதுக்கு ஒருத்தர் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, ஒவ்வொரு ஆண்டுமா, நாங்க ஒவ்வொரு வருஷமே ஹஜ்ஜு செய்யணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ரசூல்லா என்ன கூறுறாங்க அப்படின்னா, அமைதியா இருந்துட்டு
அவர் 3 முறை அதே வார்த்தையை வந்து திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அது வரைக்கும் ரசூல்லா அமைதியாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுறாங்க அப்படின்னா, நான் வந்து ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அது உங்க மீது கடமையாகி இருக்கும். நீங்கள் வந்து அதை செய்ய வந்து என்ன பெற்றிருக்க மாட்டீங்க? சக்தி பெற்றிருக்க மாட்டீங்க. ஆகவே நான் உங்களை விட்டதுடன் நீங்களும் என்னை விட்டுருங்க அப்படின்றத ரசூல்லா சொல்றாங்க. அப்போ வாழ்நாள்ல ஒரு முறை ஹஜ் செய்யறது தான் கட்டாய கடமையாகும். உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் அழிந்ததெல்லாம் அவர்கள் வந்து தங்களுடைய நபிமார்களிடத்தில் அதிகமாக கேள்வி கேட்டதாலும் கருத்து வேற்றுமை கொண்டதாலும் தான் அப்படின்றத ரசூல்லா சொல்றாங்க. ஆகவே நான் உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தால் அதை முடிந்தவரை நிறைவேற்றுங்கள். நான் உங்களை ஒரு காரியத்தை விட்டு தடுத்தால் அதை நீங்கள் விட்டு விடுங்கள் அப்படின்றத ரசூல்லா அந்த கூட்டத்துல சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வந்த பின்னர் ஒரு முறைதான் ஹஜ் செஞ்சிருக்காங்க. ஹஜ் செய்ய சக்தி பெற்றவர் மீது வந்து வாழ்நாள்ல ஒரு முறைதான் கடமை அப்படின்றத எல்லா அறிஞர்களுக்குமே ஒத்துக்கிறாங்க. சரியா? எல்லா அறிஞர்களுமே ஒரே கருத்தை தான் கொண்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப மார்க்கம் வந்து நம்மளுக்கு இதெல்லாமே கூறியிருக்கு. அப்போ ஒருத்தர் ஹஜ் செய்யறதுக்கு எல்லா வசதியுமே பெற்று இருந்தும் அவர் வந்து ஹஜ் செய்யறத வந்து தாமதப்படுத்துறாரு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பாவம். ஹஜ் செய்யறதுக்கு உண்டான எல்லா வசதிகளும் இருந்தும் அவரை ஹஜ் செய்யறத வந்து தீவிரப்படுத்தணும். அவர் வந்து ஆர்வத்தை வந்து தீவிரமாக்கணும். அப்படி வந்து அவர் காரணம் இல்லாம தாமதப்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாவம் அப்படின்னு கூறுறாங்க. ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலி என்ன கூறுறாங்க அப்படின்னா, கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதில் நீங்கள் தீவிரம் காட்டுங்கள். ஏனெனில் உங்களில் ஒருவர் தனக்கு என்ன பிரச்சனை குறிக்கிடும் என்பதை அறிய மாட்டார். இந்த நபி மொழியில வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. இப்ப ஹஜ்ஜுடைய நிபந்தனைகள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒருவர் மீது வந்து ஹஜ் கடமையாகுவதற்கு 5 நிபந்தனைகள் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, அவர் வந்து கண்டிப்பா முஸ்லிமா இருக்கணும். காஃபிர் அதாவது இறை மறுப்பாளராக இருப்பவர் மீது வந்து ஹஜ் வந்து கட்டாய கடமை கிடையாது. அதாவது அவர் மீது கடமையே கிடையாது. அவர் நிறைவேற்றினால் அது வந்து சரியான ஹஜ்ஜாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஏனென்னா இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள்ல சரியா நிறைவேற்றுவதற்கு வந்து அவர் என்னவா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் முஸ்லீமா இருக்கணும். இதுதான் அடிப்படையான நிபந்தனை. 2வது அவர் அறிவு அதாவது புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். பைத்தியக்காரர் மீது வந்து ஹஜ் வந்து கடமையா கிடையாது. பைத்தியக்காரர் மீது வந்து இஸ்லாத்தோடைய எந்த கடமையுமே வந்து கட்டாயம் வந்து கிடையாது. ஒருவர் பைத்தியமா இருக்கிற நிலையில அவர் செய்யற ஹஜ் வந்து எப்படி ஆகாது? சரியாகாது. ஏன்னா மார்க்க கடமைகளை நிறைவேற்ற புத்தி சுவாதீனம் இருப்பது வந்து கட்டாய நிபந்தனையாகும். இன்னும் பைத்தியக்காரர் வந்து மார்க்க இபாபத்துகளை நிறைவேற்ற தகுதி உடையவர்கள் வந்து அவங்க வந்து ஒருத்தவங்களா இல்ல. அவங்களோட சக்திக்கு மீறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அடியானையுமே சோதிக்க மாட்டேன் அப்படின்றத வாக்குறுதியா தர்றான். சோ வந்து பைத்தியக்காரர்கள் வந்து பைத்தியம் தெளிகின்ற வரைக்கும் அவர்களிடத்துல இந்த ஒரு நிபந்தனைகள் வந்து கிடையாது. சரியாமா? இபாதத்துகளை செய்வது வந்து அவர் மீது கடமை இல்ல. அதே மாதிரி இபாதத்துகளை விடுறதுனால அவர் மீது எந்த ஒரு குற்றமும் வந்து இழைக்கப்பட மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுறாங்க அப்படின்னா, 3 நபர்களை விட்டும் சட்டம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. தனது அறிவை இழந்த பைத்தியக்காரர் அவர் தெளிவாகின்ற வரை, தூங்குபவர் அவர் விழிக்கின்ற வரை, குழந்தை வந்து அதோட பருவ வயதை அடைகின்ற வரை இவர்களோட அனைவரை விட்டும் சட்டம் வந்து அகற்றப்பட்டிருக்கு. அதாவது உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறுறாங்க. 3வது வந்து பாத்தீங்கன்னா பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். சிறுவர்கள் மீது வந்து ஹஜ் வந்து கடமை கிடையாது. அவர்கள் வந்து பருவ வயது அடைகின்ற வரை மன்னிக்கப்பட்டவர்கள் தான். சரியா? ஒரு சிறுவர்கள் வந்து அவங்களோட பருவ வயதை அடைகிற வரைக்கும் அவர்கள் எந்த தவறு செய்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிடுறான்? அவங்கள மன்னிக்கிறான். சிறுவர்கள் வந்து ஹஜ் செய்தால் வந்து அந்த ஹஜ் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அது வந்து சரியானதாகவே இருக்கும். தமீஸ் அதாவது பிரித்தறிகின்ற பக்குவம் உள்ளவராக இருந்தால் அந்த சிறுவர்களே ஹஜ்ஜுடைய நியத்தை வந்து வைப்பாங்க. ஒரு சிறுவர் வந்து எல்லா இதையுமே பிரித்தறியக்கூடிய பக்குவம் இருக்கு. அவங்க வந்து ஹஜ் செய்யறாங்க அப்படின்னா அவங்களோட நியத்தை வந்து அவங்களே வைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த சிறுவருக்கு யார் வந்து பொறுப்பாளரோ அவங்க வந்து அந்த சிறுவருக்குள்ள நியத்தை வந்து வைப்பாங்க. இன்ஷா அல்லாஹ். ஒருவர் சிறு வயதுல ஹஜ் செய்து விட்டால் அது கடமையான ஹஜ்ஜாக நிறைவேறாது. சரியா? ஒரு பருவ வயது அடையிறதுக்கு முன்னாடி ஒரு சிறுவர் வந்து ஒரு ஹஜ் செய்யறாங்க அப்படின்னா அது அவங்களோட ஹஜ்ஜாக வந்து நிறைவேறாது. அவங்க என்ன பண்ணணும்னா பருவ வயது அடைந்ததுக்கு அப்புறம் ஹஜ் செய்வதற்கு உடலாலும் பொருளாலும் சக்தி பெற்றால் அவர் தன் மீது பரலாகிவிட்ட ஹஜ்ஜை வந்து என்ன பண்ணணும்? நிறைவேற்ற வேண்டும்.
சிறு வயதுல தான் செஞ்ச ஹஜ் வந்து அவருக்கு போதுமாகாது. சரியா? அவங்க வளர்ந்து இப்ப வந்து தனக்கு பொருளாதார வசதி இருக்கு அப்படின்னு பட்சத்துல அவங்க என்ன பண்ணணும், திருப்பி வந்து ஹஜ் செய்யணும். இதுல வந்து எல்லா அறிஞர்களுமே ஒருமித்த கருத்தை தான் கொண்டிருக்காங்க. இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன கூறுறாங்க அப்படின்னா, ஒரு பெண் வந்து தனது குழந்தையை உயர்த்தி காண்பித்து, அல்லாஹ்வின் தூதரே இந்த குழந்தைக்கு ஹஜ் சேருமா அப்படின்றத கேக்குறாங்க. அதுக்கு ரசூல்லா என்ன சொல்றாங்க, ஆம் சேரும், உமக்கும் அந்த கூலி கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா ஒரு பேரண்ட் தான் அந்த குழந்தைய அந்த ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போறாங்க. எல்லா செலவுமே அவங்கதான் பண்றாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு உண்டான கூலி வந்து அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், அந்த பேரண்ட்ஸ்க்கும் கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நபிமொழி வந்து குழந்தைகள் வந்து எந்த வயதில் இருந்தாலும் அவர் செய்கின்ற ஹஜ் வந்து ஹஜ்ஜா தான் நிறைவேறும். அவங்க செய்யற ஹஜ் வந்து ஹஜ்ஜுக்குரிய கூலி வந்து கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு குழந்தைகளோட, ஒவ்வொரு சிறுவர்களோட, ஒவ்வொரு ஆண், பெண் முக்மீன்களுடைய அனைத்து ஹஜ்ஜையும் வந்து அங்கீகரிக்கக்கூடியவனா தான் இருக்கா. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அவங்க பருவ வயது வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க ஹஜ் செய்யணும். ரசூல்லா என்ன கூறுறாங்க, எந்த ஒரு சிறுவர் ஹஜ் செய்வாரோ பிறகு அவர் பருவ வயதை அடைந்து விட்டால் அவர் மீது மற்றொரு ஹஜ்ஜும் கடமையாகவே இருக்கும். காபிர்களுடன் வாழ்கின்ற எந்த ஒரு கிராமவாசி ஹஜ் செய்வாரோ பிறகு அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஹிஜ்ரா செஞ்சுட்டு முஸ்லிம்களோட சேர்ந்து வாசிச்சாங்க அப்படின்னா அவர் மீது இன்னொரு ஹஜ்ஜும் வந்து கடமையா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. எந்த ஒரு அடிமை ஹஜ் செய்வாரோ அவர் வந்து உரிமையிடப்பட்டுட்டாங்க அப்படின்னா திருப்பி வந்து அவர் மீது ஹஜ் வந்து கட்டாய கடமையா இருக்கு. அதாவது இன்னொரு ஹஜ் கட்டாய கடமையா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து வந்து சுதந்திரமானவரா இருக்கணும். யாருடைய அடிமையாவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அடிமையிடம் வந்து அவருக்கு சொந்தமான செல்வம்ன்றது இருக்காது இல்லையா? இஸ்லாம் வந்து ரொம்ப இலகுவானது. ஏழை எளியவங்களுக்கு ஹஜ்ஜுன்றது கடமை கிடையாது. இப்ப அடிமைக்கும் அதே மாதிரிதான். அடிமை வந்து ஒருத்தவங்கள்ட்ட அடிமையா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஹஜ்ஜு வந்து கடமை கிடையாது. ஹஜ்ஜு கடமையாவதற்கு சொந்தமான செல்வம் இருக்கணும் கண்டிப்பா. ஓகேவா? சொந்தமான செல்வம் என்பது ஒரு நிபந்தனையாகும். அடிமை வந்து தனது எஜமானருடைய அனுமதி பெற்று ஹஜ்ஜு செய்தால் அந்த ஹஜ்ஜு வந்து சரியாயிடும். சரியா? அவங்களோட அனுமதி பெறாம ஹஜ் செஞ்சாங்கன்னா அந்த ஹஜ் வந்து சரியாகாது. ஒரு அடிமை வந்து தன் அடிமையாக இருக்கும்போது எஜமானருடைய அனுமதி பெற்று ஹஜ் செய்தாலும் அவர் உரிமையிடப்பட்ட பின்னர் ஹஜ் செய்ய வசதி பெற்றுவிட்டால் அவர் மீது ஹஜ் வந்து பரலாகுது. சரியா? இதுதான் எல்லா அறிஞர்களுடைய ஒருமித்த கருத்தாவும் இருக்கு. அடுத்து 5வது பாத்தீங்கன்னா, உடலாலும் பொருளாலும் வசதி பெற்றவரா இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா என்ன கூறுறான் அப்படின்னா, அல்லாஹ்வுக்காக அந்த இல்லத்தை ஹஜ் செய்வது அதன் பக்கம் பாதையால் சக்தி பெற்ற மக்கள் மீது கடமையாகும். எவர் நிராகரிப்பாரோ நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தாரை விட்டு தேவையற்றவன். இப்ப மக்கா போயிட்டு திரும்பி வர்ற காலத்துல அவங்களுக்கு தேவையான அளவு செல்வம் வந்து ஒருத்தட்ட இல்ல அப்படின்னா, அல்லது வாகன வசதி கூட அவங்கள்ட்ட இல்ல அப்படின்னா, அவங்க மீது வந்து ஹஜ் கடமையாகாது. தேவையான செல்வம் என்பது தனக்கும் தனது பராமரிப்பில் உள்ளவர்களுக்கும் உள்ள அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் அவங்களுக்குள்ள செல்வத்தையும் குறிக்குது. ஓகேவா? தேவையான செல்வம் வந்து நம்மளுக்கு இருக்கணும் கண்டிப்பா. அவங்க வந்து கண்டிப்பான முறையில ஹஜ் செஞ்சிருக்கணும். ஒருத்தருடைய உடல் வந்து ஒத்துழைக்கல ஹஜ் செய்யறதுக்கு அப்படின்ற பட்சத்துல இப்ப எக்ஸாம்பிளா அவங்க வந்து வயது முதிர்ந்தவரா இருக்காங்க, இல்லைன்னா நோயாளியா இருக்காங்க, இல்லைன்னா பயணம் செய்யாத முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க, ரொம்ப பலவீனமானவரா இருக்காங்க அப்படின்னா அவங்க மீது வந்து ஹஜ் வந்து கடமை கிடையாது. அல்லாஹ் அறிந்தவன் அனைத்தையுமே இன்ஷா அல்லாஹ். மேலும் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற பயணம் வந்து பாதுகாப்பற்றதா ஆகிடுச்சு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து வழியில வந்து ஏதாவது ஒரு கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க, இல்ல ஏதாவது ஒரு கொடிய நோய் வந்து பரவி இருக்கு, இல்லது தனது உடலுக்கோ உயிருக்கோ ஏதோ ஒரு ஆபத்து ஏற்படும் அப்படின்றத உணர்ந்தாங்க அப்படின்னா ஹஜ்ஜுக்கு அவர் செல்ல வந்து ஆற்றல் பெறுகின்ற வரை அவர் மீது ஹஜ் வந்து கடமை கிடையாது. அல்லாஹு தாலா என்ன கூறுறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அல்லாஹ் ஒரு ஆன்மாவை அதன் வசதிக்கு மேல் சக்திக்கு மேல் கட்டளையிடப்பட்டு சிரமப்படுத்த மாட்டான் அப்படின்றத அல் குர்ஆன்ல அல்லாஹு தாலா சொல்றான். இந்த வசனத்துல வந்து உஸ்வு அதாவது வசதி அப்படின்றது அல்லாஹ் தஆலா கூறுறான். ஒரு அமல வந்து செய்வதற்கு அவர் ஆற்றல் பெற்றிருப்பதும் வசதி அப்படின்ற ஒரு வரையறைக்குள்ளதான் வருது. வெறும் காசு பணம் மட்டும் வசதி கிடையாது. அவங்களுக்கு நல்ல உடல் நலம் இருக்கணும், நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், அவங்க அந்த ஹஜ்ஜ செய்யறதுக்கு உண்டான சக்தி பெற்றிருக்கணும், எல்லாமே சரியா. அடுத்து பெண்களை பொறுத்தவரை அவர்கள் மீது ஹஜ் கடமையாக வேண்டும் என்றால்
பயணத்துல வந்து அவங்களோட செல்வதற்கு கணவரோ அல்லது மகரமுடைய ஒரு ஆணோ, மகரம்ன்றது திருமணம் செய்வது நிரந்தரமாக தடையான உறவினரோ அவங்க கூட இருக்கணும். அப்படி இல்லாமல் பெண்கள் தனியாக செல்வது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கின்ற பெண் தன்னுடன் இரத்த உறவினர் இல்லாமல் ஒரு பகல் ஒரு இரவு நடைதூரம் பயணிப்பது கூடாது. பெண்கள் இரத்த உறவினர் இல்லாம 3 நாட்கள் பயணிக்க கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ஜு மற்றும் உம்ராவுடைய மீகாத்துகளை பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். மீகாத் அப்படின்றது அரபு மொழியில நிர்ணயிக்கப்பட்ட ஒரு எல்லை அப்படின்னு பொருளாகும். மார்க்கத்துல வந்து மீகாத் அப்படின்னா ஹஜ் அல்லது உம்ராவை ஆரம்பிப்பதற்கு நிர்ணயம் செய்யப்பட்ட இடம் அல்லது காலம் என்பது நம்ம கருத்துல கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். ஹஜ் மற்றும் உம்ராவுக்குடைய கால அடிப்படையிலான மீகாத் என்னன்றத பார்ப்போம். உம்ராவை வந்து ஆண்டுடைய எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்கள்லயுமே நிறைவேற்றலாம். ஆனா ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு குறிப்பிட்ட மாதங்கள் இருக்கு. அந்த மாதங்கள்ல மட்டும்தான் ஹஜ்ஜை நிறைவேற்றணும். அது அல்லாது மற்ற மாதங்களுடைய ஹஜ்ஜுடைய அமல்கள் வந்து செய்யறது சரி இருக்காது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஹஜ்ஜு அறியப்பட்ட மாதங்கள் வந்து அந்த மாதங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷவ்வால், துல்ஹதா, துல்ஹஜ் மாதம். சரியா? இடம் சார்ந்த மீகாது என்பது ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்த எல்லைகளாகும். ஹஜ் அல்லது உம்ராவிற்காக வருகின்றவர்கள் இஹ்ராம் இன்றி இந்த இடங்கள்ல வந்து தாண்டக்கூடாது. அந்த இடங்களை வந்து இன்ஷா அல்லாஹ் இப்ப பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன கூறுறாங்க அப்படின்னா, மதீனா வாசிகளுக்கு துல் ஹுலைஃபாவையும், ஷாம் வாசிகளுக்கு ஜுஹஃபாவையும், நஜுது வாசிகளுக்கு கர்னுல் மனாசிலையும், ஏமன் வாசிகளுக்கு யலம்லமையும் ஹஜ் மற்றும் உம்ராவிற்குரிய மீகாத்தாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயிச்சிருக்காங்க. இது அந்த இடங்களில் உள்ளவர்களுக்கும் மற்றும் அந்த இடங்கள் அல்லாத இடங்களிலிருந்து அதன் வழியாக வருகின்றவர்களுக்கும், அதாவது இந்த ஹஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன அந்த நான் பிக்சர் இன்ஷா அல்லாஹ் போட்டிருக்கேன் பாத்துக்கோங்க. இது எல்லாமே அந்த இடங்கள் மற்றும் அதை சுத்தி உள்ள இடங்கள்ல இருந்து வர்றவங்க இஹ்ராம் கட்டக்கூடிய ஒரு இடமா இருக்கு. மக்காவாசிகள்ல இப்ப மக்காவுல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மக்காவில இருந்து இஹ்ராம் கட்டிக்கிட்டு செல்வாங்க. யார் இந்த மீகாத்துகளுடைய இஹ்ராம் இல்லாம இந்த பாதையெல்லாம் கடந்துடுறாங்களோ அவங்க திருப்பியும் அந்த இடத்துக்கு வந்து அந்த இஹ்ராம கட்டிட்டு நியத்து வைக்கணும். அப்படி வர முடியல அப்படின்னா ஃபித்யா, அதாவது குற்றப்பரிகாரமா வந்து அவங்க கொடுக்கணும். அதாவது மக்காவுல ஒரு ஆடை அறுத்து அவங்க ஹரம்ல உள்ள ஏழைங்களுக்கு எல்லாமே பகிர்ந்து கொடுக்கணும். மக்காவிற்கும் மீகாத்திற்கும் இடைப்பட்ட இடங்கள்ல வசிக்கிறாங்க இல்லையா, அவங்க தங்களோட வீடுகள்ல இருந்து இஹ்ராம் கட்டிட்டு நியத்து செய்யணும். இது முன் சென்ற நபிமொழிகள்லையும் அப்படிதான் கூறியிருக்காங்க. மற்றொரு நபிமொழியில வந்து யார் இவற்றுக்கு இடையில் இருக்கின்றார்களோ அவர்கள் எங்கிருந்து புறப்படுகின்றார்களோ அங்கிருந்து இஹ்ராம் கட்ட வேண்டும். மக்காவாசிகள் மக்கால இருந்து இஹ்ராம் கட்டுவார்கள் அப்படின்றத தெளிவா கூறிட்டாங்க. ஹஜ்ஜுடைய ருக்குன்கள்லாம் என்ன, அதோட வாஜிபுகள்லாம் என்ன இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஹஜ்ஜுடைய ருக்குன்கள் வந்து 4 வகை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஹ்ராம் கட்டணும். இஹ்ராம் என்றால் ஹஜ்ஜு செய்வதாக மனதுல ஒரு உறுதியா ஒரு நியத்து வைக்கணும். நம்ம ஹஜ்ஜு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜு என்பது ஒரு பரிசுத்தமான கலப்படமற்ற ஒரு இறை வழிபாடு. ஆகவே இந்த உறுதியான நியத்து வந்து இல்லாம இந்த ஹஜ்ஜு வந்து சரியாகாது. இது எல்லா முஸ்லிம் அறிஞர்களுமே ஒருமித்த கருத்தாதான் முடிவு பண்ணியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது வந்து அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் நிறைவேறும். அதாவது இன்னமல் அமல் பின்னியாத், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் எண்ணியதுதான் கிடைக்கும். யாருடைய ஹிஜ்ரத் வந்து அல்லாஹ்வுடைய பக்கம் இருக்கோ, அவனுடைய ரசூல் பக்கம் இருக்கோ, அவருடைய ஹிஜ்ரத் வந்து அல்லாஹ்வுடைய பக்கமும் அவனுடைய தூதரனோட பக்கமும் இருக்கும். யாருடைய ஹிஜ்ரத் வந்து அவர் அடைய விரும்புகின்ற உலகத்திற்காகவோ அல்லது தான் வந்து ஒரு பெண்ணை வந்து மணக்கிறதுக்கோ இல்ல அந்த பெண்ணை வந்து விரும்புறதுக்காக இருக்குமோ அந்த ஹிஜ்ரத் வந்து அதோட பக்கம்தான் இருக்கும். அது வந்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்காகவும் இருக்காது. நியத்து வந்து நம்மளோட இஸ்லாத்துல மிகப்பெரிய ஒரு அங்கமா இருக்கு. நியத்துன்றது மனதுல இருக்கக்கூடிய ஒன்று. ஹஜ்ஜில மட்டும் அந்த நியத்தை வாயினால உச்சரிக்கணும். மற்ற இது எல்லாமே நீங்க மனசால வச்சுக்கிட்டா போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜுடைய வகைகள்ல எந்த வகையை செய்யறேன் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட நியத்தை வந்து இருக்கணும். இந்த இதுக்காக நான் ஹஜ்ஜு செய்யறேன், இந்த இதுக்காக நான் உம்ரா செய்யறேன் அப்படின்றத நீங்க வாயால உச்சரிக்கணும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படிதான் நியத்து செஞ்சிருக்காங்க. அடுத்து அரஃபாவுல தங்குறது. இது ஹஜ்ஜுடைய ருக்குன்கள்ல ஒன்றாகும்ன்றது எல்லா அறிஞர்களுமே ஏகோபித்த ஒரு முடிவா வச்சிருக்காங்க.
அப்துல் ரஹ்மான் இப்னு யமூர் ரஹ்மத்துல்லா அவங்க என்ன கூறுறாங்க, அவங்க என்ன கூறுறாங்க அப்படின்னா, நான் ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜில ஹஜ்ஜத்துல் விதாதாவில இருந்தே அவர்கள் சில மக்கள் வந்து ஹஜ்ஜை பற்றி கேட்டிருக்காங்க. அதற்கு ரசூல்லா என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா, ஹஜ்ஜி என்பது அரஃபாவுல தங்குறது. யார் வந்து பிறை 10 ஃபஜ்ர் அதிகாலை உதயமாவதற்கு முன்பு அரஃபாவுல வந்து இறைவை பெற்று விடுவாரோ அவருடைய ஹஜ்ஜு வந்து முழுமையா நிறைவேறியிருக்கு. அதாவது ஹஜ்ர் பிறையோட 10 இருக்கு இல்லையா, அப்ப அந்த ஃபஜ்ரோடைய காலை உதயமாவதற்கு முன்புல போய் நீங்க அரஃபாவுல என்ன பண்ணணும், அந்த இரவை போய் நீங்க அடைஞ்சிடணும். அப்ப அவருடைய ஹஜ்ஜு வந்து முழுமையா நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அரபாவுடைய தங்குவதற்கு நேரம் வந்து பிறை 9. அரபாவுடைய தினத்துல இருந்து சூரியன் நடுப்பொழுது தாண்டிருச்சு, இல்ல நடுப்பொழுதுல இருந்து தாண்டியதுல இருந்து ஆரம்பிச்சு பிறை 10 வந்து யௌமுன் நஹருடைய இடத்துல வந்து அதிகாலை வந்து முடிவடையுது. ஆகவே இந்த 2க்கும் இடைப்பட்ட காலத்துல சிறிது நேரமாவது நீங்க அரபால வந்து கண்டிப்பா தங்கி இருக்கணும். அது வந்து ஹஜ்ஜுடைய ருக்குன். இதை வந்து ஒருத்தர் தவற விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த ஹஜ்ஜு வந்து நிறைவேறாது. அல்லாஹ் பாதுகாக்கணும் நம் அனைவரையும் இன்ஷா அல்லாஹ். 3வது வந்து தவாஃபு சியாரா ஆகும். அதாவது இந்த தவாஃபுல் இஃபாலா என்றும் வந்து தவாஃபுல் ஃபர்லு அப்படின்றது இந்த 2 இதுலயும் கூறப்படுது. இந்த தவாஃப் வந்து ஹஜ்ஜுடைய ருக்குன் அப்படின்றது எல்லா அறிஞர்களுமே வந்து ஒருமித்த கருத்து கொண்டிருக்காங்க. அல்லாஹு தாலா என்ன கூறான் தன்னுடைய அருள்மறையான திருக்குறான்ல, பிறகு அவர்கள் தங்களது அழுக்குகளை நீக்கிக் கொள்ளட்டும், தங்களது நேர்ச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளட்டும், மிக பழமையான வீட்டை அவர்கள் தவாப் சுற்றி அல்லாஹ்வை வழிபாடு செய்யட்டும் அப்படின்னு அல் குரான்ல 22வது அத்தியாயத்துல 29வது வசனமா அல்லாஹ் தாலா குறிப்பிடுறான். சோ என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பா தவாஃபு சியாரா வந்து கண்டிப்பா வரணும். தவாப் அதாவது அந்த பழமையான வீட்டை வந்து அவங்க சுத்தி வரணும் கஅபத்துல்லாஹ. அடுத்து சஃபா மற்றும் மருவா ஆகிய 2 மலைகளுக்கு இடையே அதாவது விரைந்து நடக்கணும். இது வந்து கண்டிப்பா ஹஜ்ஜுடைய ருக்குன்கள்ல ஒன்று. உருவா ரலியல் அவங்க என்ன கூறுறாங்க அப்படின்னா, நான் ஆயிஷா ரலி அவங்கள்ட்ட கூறினேன், ஒருவர் சஃபா மற்றும் மருவா மலைகளுக்கு மத்தியில் செய்யல அப்படின்னா அவருக்கு வந்து அந்த ஹஜ்ஜுடைய எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு ஆயிஷார் அலி அவ்வாறு ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் கூறினேன், அல்லாஹ் இவ்வாறு தானே கூறுகின்றான், நிச்சயமாக சஃபா மற்றும் மர்வா மலைகள் அல்லாஹ்வின் அடையாளங்களில் உள்ளவை. ஆகவே கபாவை ஹஜ்ஜு அல்லது உம்ரா செய்பவர் அவ்விரண்டையும் சுற்றி வருவது அவர் மீது அறவே குற்றமில்லை. எவர் நன்மையை உபகாரியமாக செய்தாரோ உபரியாக செய்தாரோ நிச்சயமாக அல்லாஹு நன்றி பாராட்டுபவன் நன்கு அறிந்தவன்றத அல்லாஹு தாலா தன்னுடைய திருக்குறான்ல கூறியிருக்கான். ஆயிஷார் அலி என்ன கூறுறாங்க அப்படின்னா, சஃபா அண்டு மருவா மலைகளுக்கு இடையில செய்யாதவரனும் ஹஜ்ஜையும் உம்ராயையும் அல்லாஹ் வந்து பூர்த்தி செய்ய மாட்டான். உருவாவே நீ கூறுவது போல இருந்தா அவ்விரண்டுக்கும் இடையில் சுற்றாமல் இருப்பது குற்றமில்லை என்று வசனம் வந்திருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. உருவா அவங்க வந்து சொல்றதுக்கு வந்து ஆயிஷார் அலி வந்து இப்படி சொல்றாங்க. அதாவது அந்த 2த்துக்கும் இடையில நம்ம சுற்றாம இருப்பது குற்றம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹால எல்லாத்தையுமே தன்னுடைய திருமுறையில கூறியிருக்கான். அப்ப இதையும் குறிப்பிட்டிருப்பான். அப்ப இதை குறிப்பிடல அப்படின்னா சஃபா அண்ட் மர்வாவை வந்து சுத்துறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இது வந்து ருக்குன்ல ஒண்ணு. ஹபிபா பின்த் அபி ஜத்ரார் அலி அவங்க வந்து அந்த சஹாபி பெண்மணி அவங்க கூறுறாங்க, நாங்க குறைஷி பெண்கள் சிலரோட வந்து அபு ஹுசைன் அவங்களோட இல்லத்துக்குள்ள போனோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மற்றும் மர்வா மலைகளுக்கு மத்தியில் செய்து கொண்டு இருந்தார்கள். அவங்க வந்து விரைவா நடந்துகிட்டு இருந்ததுனால அவங்களோட கீழாடை வந்து இங்கும் அங்குமா சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுறாங்க, தங்களுடைய தோழர்களை நோக்கி, நீங்கள் செய்யுங்கள், ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது சஈயை கடமையாக்கி இருக்கின்றார். இந்த ருக்குன்கள் எல்லாமே கண்டிப்பா நிறைவேற்ற வேண்டும். இந்த ருக்குன்களை நிறைவேற்றாம போனோம்னா ஹஜ்ஜு வந்து முழுமை அடையாது. இதுல ஒன்றை விட்டு போயிட்டாலும் ஹஜ்ஜு வந்து நிறைவேறாம போயிடும். அல்லாஹ் காப்பாத்துவானாக. நம்மளுடைய ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹால அங்கீகரிப்பானாக. நம்மளுடைய பாவ மன்னிப்புகள் அனைத்துமே அல்லாஹால ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய பாவத்தையும் அனைத்தும் மன்னிப்பானாக இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஹஜ்ஜுடைய வாஜிபுகள். ஹஜ்ஜு செய்பவர் வந்து அவசியம் செய்ய வேண்டிய அமல்கள் வந்து வாஜிபு அப்படின்னு கூறுது. இதை ஏதாவது ஒண்ணு விட்டுட்டோம் அப்படின்னா ஹஜ்ஜு வந்து வீணாகிடாது. ஆனா அதுக்கு வந்து கண்டிப்பா பரிகாரம் வந்து செய்யணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இப்ப மார்க்கம் வந்து நிர்ணயிச்சிருக்கு இல்லையா, மீகாத்துல இருந்து இஹ்ராம் வந்து கட்டணும் அப்படின்றது, அதாவது நியத்து வந்து வைக்கணும், தல்பியா கூறணும் அப்படின்றது, இது எல்லாமே வந்து வாஜிபாவும் இருக்கு.
ரெண்டாவது வந்து சூரியன் மறைகின்ற வரை அரஃபாவுல தங்கணும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் நேரத்துல வந்து அரஃபாவுக்கு வந்தார்கள். பிறகு அதிலிருந்து சூரியன் மறைகின்ற வரை அங்கே தங்கினார்கள். ஆகவே அவர்கள் கற்றுக் கொடுக்கும் முறைப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும், ஹஜ் வந்து செய்யணும். அவங்க செய்து காட்டிய முறைப்படியும் தான் நம்ம வந்து ஹஜ் செய்யணும். ஜாஃபிர் ரலியல்லாஹு என்ன கூறுறாங்க அப்படின்னா, யௌமுன் நஹர் அதாவது துல்ஹஜ்ஜோட பிறை வந்து 10 அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தனது வாகனத்தில் இருந்தவர்களாக ஜம்ராவில் கல்லெறிவதை நான் பார்த்தேன். மேலும் நபி அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உங்கள் ஹஜ்ஜை வந்து வணக்க வழிமுறைகளை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் எவ்வளவு காலம் வாழ்வேன் என்பது அறிய மாட்டேன். நான் எனது இந்த ஹஜ்ஜுக்கு பின்னர் நிச்சயமாக நான் ஹஜ்ஜு செய்யாமல் போகலாம். அப்ப நீங்க என்கிட்ட இருந்து கத்துக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் சஹாபாக்களும் அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து அதை வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். முஸ்தலிஃபாவுல முந்தைய இரவுல வந்து சேர்ந்துட்டாரோ அவரோட இரவினும் நடு பொழுது வரை அவர் வந்து அங்க தங்கி இருக்கணும். இது வந்து நபி வழிமுறை. இது வந்து கண்டிப்பாக சுன்னத்தா இருக்கு. நான்காவது தஷ்ரீக்குடைய நாள்ல பிற 11, 12, 13 ஆகிய நாட்கள்ல வந்து மினாவுல இரவுல வந்து நம்ம தங்கணும். மினாவில் இரவு வந்து நம்ம தங்கணும். அதாவது தஷ்ரீக்குடைய நாட்கள்ன்றது 11, 12, 13 சரியா? இந்த நாட்கள்ல கண்டிப்பா நம்ம அங்க தங்கணும். தஷ்ரீக்குடைய நாளில் ஒவ்வொரு நாளும் சிறிய ஜமுரா, நடு ஜமுரா, பெரிய ஜமுரா என்ற 3 ஜமுராக்களிலும் வரிசையாக கல்லெறிய வேண்டும். ஆறாவது பாத்தீங்கன்னா, ஆண்கள் தலைமுடியை முற்றிலுமாக சிரைக்க வேண்டும் அல்லது தலைமுடியை நன்கு குறைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருக்குர்ஆன்ல நிச்சயமாக நீங்கள் சிறப்புற்ற மஜீதுகளில் அச்சமற்றவர்களாகவும் உங்கள் தலைமுடிகளை சிரைத்துக் கொண்டவர்களாகவும் கத்தரித்துக் கொண்டவர்களாகவும் நுழைவீர்கள் அப்படின்றது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல 48வது அத்தியாயத்துல 27வது வசனத்துல கூறுறான். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையும் கட்டளையும் ஆகும். ஹைல் 7வது இது பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஹைல் இருக்குல்ல, மாதவிடாய் உள்ள பெண்கள் வந்து அல்லது நிஃபாஸ் பிரசவத்தீட்டு உள்ள பெண்கள் வந்து மற்றவர்கள் தவாஃபுல் விதா பயண தவாஃப் வந்து செய்ய வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன கூறுறாங்க அப்படின்னா, மக்கள் ஹஜ்ஜுடைய அமல்களில் இறுதியாக காஃபாவை சந்திக்க வேண்டும், தவாப் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டுள்ளார்கள். எனினும் மாதவிடாய் உள்ள பெண்களுக்கு சலுகை வழங்கப்பட்டுள்ளது. யார் மேற்கூறப்பட்ட வாஜிபுகளில் ஒன்றை மறதியாக அல்லது வேண்டுமென்றே விட்டுவிட்டால் அதற்காக அவர் குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும். இன்னும் அதற்கான ஹஜ்ஜு வந்து நிறைவேற்றப்பட்டுவிடும். அதாவது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன கூறுறாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க தன்னுடைய இந்த ஹஜ்ஜில உள்ள இந்த அமல்களை எல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னா அல்லது விட்டுட்டாங்க அப்படின்னா அவர் வந்து பழி கொடுக்கட்டும். அதாவது மேற்கூறப்பட்ட அமல்கள்ல வந்து எல்லாமே வந்து என்னன்னா சுன்னத்து. மேற்கூறப்பட்ட அமல்களை தவிர மற்ற எல்லா அமல்களுமே சுன்னத்து. அதாவது கட்டாயம் இல்லை என்றாலும் அவற்றை பேணுவது வந்து மிகவும் நன்மையும் சிறப்பும் ஆகும். இப்ப நம்ம மேற்கூறப்பட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா ருக்குனு மற்றும் வாஜிப் இது எல்லாமே. ஆனா சுன்னத்து வந்து இது போக மத்த எல்லாமே சுன்னத்து. அதை நீங்க வந்து என்னது கட்டாயம் இல்லை. ஆனா பேணுறது வந்து ரொம்ப சிறப்பு. அதுக்கும் உண்டான கூலியை வந்து அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுப்பான். அவற்றில் முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இஹ்ராம்ல வந்து ஹஜ் அல்லது உம்ராவை ஆரம்பிக்கும் போது குளிப்பது, நறுமணம் பூசுறது, ஆண்கள் வந்து வெள்ளை நிற ஆடைகளை அணியிறது. ரெண்டாவது வந்து இஹ்ராமுக்கு முன்பாக நகங்களை வந்து வெட்டுறது, மர்மஸ்தானம் மற்றும் அக்குள்ள உள்ள முடிகளை வந்து அகற்றுவது, மீசையோட முடிகளை வந்து குறைப்பது. மூன்றாவது ஹஜ்ஜுல் இஃப்ராத் மற்றும் ஹஜ்ஜுல் கிரான் செய்பவர்கள் மக்கா வந்து சேர்ந்தவுடன் முதலாவதாக தவாஃபுல் குதூம் செய்யணும். நான்காவது தவாஃபுல் குதூமுடைய முதல் 3 சுற்றுகள்ல ரமல் செய்யறது. கால் எட்டுகளை நெருக்கமா வைத்து சற்று இராணுவ அணிவகுப்பு போல செய்யறதுதான் ரமல் செய்யறது அப்படின்றத சொல்றாங்க. 5 தவாஃபுல் குதூம் நிறைவேற்றும் போது இல்திஃபா செய்ய வேண்டும். இல்திஃபா செய்யணும். இல்திஃபான்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உடல்ல மேற்புறம் அணிந்திருக்கின்ற ஒரு போர்வை இருக்கு இல்லையா, அத வலது புஜத்துல கீழ்கொண்டு வலது புஜம் தெரியும்படி இடது புஜத்தை மறைத்து அணியறது தான் தவாஃபுல் குதூம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 6வது அரபாவிற்கு செல்வதற்கு முன்பு பிறை 9 இரவு வந்து கண்டிப்பா மினாவுல தங்கி இருக்கணும். 7வது இஹ்ராம் கட்டியதிலிருந்து பிறை 10 அன்று ஜமுரத்துல் அகபாவில் கல் எறிகின்றவரை அதிகம் தல்பியா ஓதிக்கிட்டே செல்லணும். இன்ஷா அல்லாஹ். 8வது முஸ்தலிஃபாவுல பஜ்ர தொழுது முடிஞ்சா
ஃபஜ்ர் தொழுதவுடன் முடிந்தால் அல் மஷ் அருள் ஹராம் என்ற இடத்திற்கு அருகில் சூரியன் உதிப்பதற்கு சிறிது நேரம் வரை தங்கி இருக்க வேண்டும். அப்படி முடியவில்லை என்றால் அந்த நேரம் வரை முஸ்தலிஃபாவில் எங்கு வேண்டாலும் தங்கலாம் அப்படின்றத சொல்றாங்க.